பொதுவாக நம்ம வீடுகளில் இந்த தீபங்கள் ஏற்றும் பொழுது, அதுவும் முக்கியமாக இந்த கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது நம்ம பசும் நெய்யில் நம்ம தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப விசேஷம். மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நமக்கு முக்கியமாக கிடைக்கும். இதில் என்ன எண்ணெய் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சுவாமி மாடத்தில் நம்ம தீபம் ஏற்றுறோம். ஸோ எத்தனை தீபம் ஏற்றணும், ஒத்தப்படையில் ஏற்றணுமா ரெட்டப்படையில் ஏற்றணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா, மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் சந்திரன் ரிஷப ராசியில் உச்சபலம் பெற்றிருக்கும் பொழுதும், சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தான் மிகவும் விசேஷம். சரி, இந்த கார்த்திகை மாதத்தில்